வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினில் வெடிகுண்டு வெடிச்சிருச்சு. அப்போ அந்த வெடிகுண்டு வச்சவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அதில் மாட்டினது யாருன்னா, அந்த வெடிகுண்டு வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கள நாய், அவங்களோட சேர்ந்த நாய் இவங்க போலீஸ் கையில் மாட்டிக்கிச்சு. இவங்களும் என்னென்னவோ கேட்டு பார்க்குறாங்க அந்த நாய்கிட்ட. அந்த நாய்க்கு ஒன்றுமே தெரில, பதிலே தெரில. என்னென்னவோ மொழியில் பேசிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழில் பேசுனா அந்த நாய்க்கு தெரியும், அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு பல மொழி கற்ற ஒருத்தரை கேள்விப்பட்டு ஒரு ப்ரொஃபஸர் அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவரும் எல்லா மொழியிலையும் பேசி பார்த்துட்டாரு, ஒன்றும் முடியல. கடைசியாக ஒரு ஹீப்ரு மொழி, அது ரொம்ப பழமையான மொழி. சரி அதில் பேசி பார்க்கலான்னு பேசுனா அந்த நாய் கேட்டுருச்சு. அந்த நாய்க்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே பேசுகிறோன்னே எப்படியோ குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நாய்கிட்ட பேசி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப சந்தோஷம் போலீஸ்க்கு. அப்போ அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நாங்கள் தரோம், நல்ல சன்மானம் தரோம், நாங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அது வந்து தலையை சொரிஞ்சிட்டே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, இந்த நாயை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சார் இந்த நாயை போய் கேட்குறீங்க? இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, அதை ஏன் சார் கேட்குறீங்க? என் வீட்டில் நான் ஒவ்வொரு மொழியும் படிக்கும்போதும் என் வீட்டுக்காரம்மா வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றா படிக்கிற, இதெல்லாம் எந்த நாய் கேட்க போகுது, எந்த நாய் கேட்க போகுதுன்னு. இந்த நாயாவது கேட்டுச்சே, அதனால எனக்கு இந்த நாயை கொடுங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு வேலையை செய்யும்போது எல்லாருமே இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் இவர் விடாப்பிடியாக கற்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய கண்டுபிடிக்க உதவி செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த நாய் கண்டுபிடிச்சிருச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ஏதாவது ஒரு நாயாவது கேட்காமையா போயிடும். அதனால் கேட்கும், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம், நல்ல இடத்துக்கு போவோம். எல்லோரும் நல்ல இடத்துக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.